அப்போ அல்லாஹும் அப்படிதான் தன்னுடைய அடியாரை சொல்லுகின்றார். அப்போ அல்லாஹ் தன்னுடைய நல்ல அடியார்களுடைய ரூஹை கப்து எப்படி செய்கின்றார்? முதல் விஷயம், மரண நேரத்தில் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் மரண நேரத்தில் வருகின்ற அந்த பயங்கரமான ஒரு துடிப்பு, ஒரு துயரம், அது எல்லோருக்கும் இருக்கும். ஏன் இன்னும் சொல்லட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த மரண படுக்கையில் சில கஷ்டங்கள் வந்திருக்கிறது. மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத்துன், நிச்சயமாக இந்த மௌத்துக்கு சக்கராத் என்பது இருக்கிறது. அந்த மரண படுக்கையில் இருக்கும் பொழுது மரணத்துக்கு முன்பாக வருகின்ற அந்த கஷ்டங்கள், அந்த துயரங்கள், அந்த மயக்கங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு முஸ்லிமுக்கும் இருக்கும், முஸ்லிம் இல்லாத காஃபிருக்கும் இருக்கும். இன்னும் இப்போ நம்ம ஒரு ஹதீஸை பார்த்தோமே, கபர்ல வைத்த பிறகு அந்த கபர் அவர்களை நெருக்க ஆரம்பிக்கும். இது முஃமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்கும். அப்போதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்போ முஃமின்களுக்கு இது வேதனையாக இருக்குமே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது அவர்களுக்கு வேதனையாக இருக்காது. எப்படி நாம் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவர்களை கட்டி அணைக்கிறோம், அதே போன்றுதான் அந்த கபர் அவர்களை கட்டி அணைக்கும். அது அவர்களுக்கு வலிக்காது, அவர்களுக்கு வேதனையாக இருக்காது. ஆனால் அவர்களுக்கும் அந்த நெருக்கடி இருக்கும். நாம் ஒரு சின்ன பிள்ளையை போட்டு நல்லா கட்டி பிடிக்கும் பொழுது அவர்களுக்கு வலிக்கும். ஆனால் அது ஒரு பாசத்தோடு, ஒரு அன்போடு நாங்கள் செய்கின்றோம். அதே போன்றுதான் அந்த கபர் அந்த முஃமின்களுக்கும் அந்த முஸ்லிம்களுக்கும் செய்யும். அந்த மரண நேரத்தில் அந்த முஸ்லிம்களுக்கு நல்ல வானவர்கள், நல்ல தோற்றத்தோடு, நல்ல உருவத்தோடு 2 மலக்குமார்கள் வருவார்கள். அவருடைய ரூஹை கப்து செய்வார்கள். கபரில் வைத்த பிறகு அவர்களுக்காக கேள்வி கேட்கப்படும். மன் ரப்புக்க, அவர்கள் பதில் சொல்வார்கள், ரப்பி அல்லாஹ், நான் அல்லாஹ்வை மறக்காமல் வாழ்ந்தேன், அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்ந்தேன், எனக்கு தெரியும் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான். மன் நபியுக், உன்னுடைய நபி யார், உன்னுடைய தூதர் யார்? நபியுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தூதர் முஹம்மது நபி. உன்னுடைய மார்க்கம் என்ன, எந்த வழியில் நீ பின்பற்றினாய்? அவர்கள் சொல்வார், மதீனுக், தீனுனா இஸ்லாம், என்னுடைய மார்க்கம், என்னுடைய வழிமுறை இஸ்லாம் தான். அல்லாஹ் உன்னுடைய தூதர் கற்றுக் கொடுத்த இந்த மார்க்கம் இஸ்லாம் தான் என்னுடைய வழிமுறையாக இருந்தது. அடுத்த 4வது கேள்வி நல்லவர்களுக்காக கேட்கப்படும். இதெல்லாம் நீங்க எங்கே கத்துக்கிட்டீங்க, எங்கே படிச்சீங்க? அப்போதான் அந்த நல்லவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் இறக்கி இந்த குர்ஆனிலே நாங்கள் படித்தோம். அல்லாஹு அக்பர். ஆனால் இன்று நம்மளுடைய நிலைமை எப்படி பாருங்கள் சகோதரர்களே, ரமதான் வந்த பிறகும் பல பேருக்கு குர்ஆன் படிக்க தெரியல.